சபையை தேவன் நமக்கு அவருடைய திட்டத்திற்கான இடமாக நாம் இருக்க வேண்டிய இடம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு சபையை தரார். கவனிச்சு பாருங்கள், தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பிரசனத்தை அனுபவிக்கும்படி பழைய ஏற்பாட்டிலே பல நேரங்களில் அவர்களுக்கென்று சில இடத்தை தேவன் வச்சிருந்தார். ஆபிரகாமுக்கு சொன்னாரு, மோரியா தேசத்தில் உள்ள மலைகளில் நான் குறித்த மலையில் ஒன்றிலே நீ ஈசாக்கோடு வரணும். கர்த்தர் குறித்த இடத்திற்கு ஆபிரகாம் தேவனை தொழுது கொண்டு போன பொழுதுதான் கர்த்தர் ஆயத்தப்படுத்தின ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் கண்டுபிடித்தார். மோரியா தேசம், அதுல எத்தனையோ மலை இருந்துச்சு. ஆனா நான் குறித்த அவரை தொழுது கொள்ளும்படிக்கு தேவன் சில இடத்தை குறிக்கிறார். அப்படிதான் கர்த்தர் நமக்கு சபையை கொடுக்கிறார். கர்த்தராக்கு உங்களுக்கு ஒரு எல்லையை குறித்து, இதுதான் நீங்கள் இருக்க வேண்டிய சபை, இதுதான் நீங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானம், இதுதான் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் என்று சொல்லி, இங்க இருந்தா நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க, இங்க இருந்தா தேவட்டத்தை கரெக்டா பிடிச்சுக்குவீங்க, இங்க இருந்தா இங்க கர்த்தர் நடத்தல நீங்க பாப்பீங்கன்னு சொல்லிதான் கர்த்தர் உங்களை இந்த சபையில கொண்டு வந்து உங்களை நாட்டி இருக்கிறார். இந்த சபைக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு ஒரு ஜெப வளையம் இருக்கும், ஐக்கிய வளையம் இருக்கும், உபதேச சத்திய வசன வளையம் உங்களுக்கு இருக்கும், வேலி இருக்கும். அட்டாக் பண்ண பிசாசு வரும் பொழுது இந்த சபையுடைய ஜெபத்தை கர்த்தர் ஒரு வேலியாக அமைத்திருப்பார். நீங்க சொல்லப்படுற வசனம் உங்களுக்கு ஒரு வேலியா இருக்கும். தாண்டி வரும் பொழுது நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, இது ஆடுதானா இல்ல ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வர ஓனாயான்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே எனக்கு உபதேச வசனம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கு. அரணுக்குள்ள நம்ம இருப்பது ரொம்ப 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 அவசியம். அவங்க தான் இரட்டிப்பான நன்மையை பெற முடியும்.